இன்றைய அடுப்பிலா சமையல் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது சுவையூட்டப்பட்ட வெண்டை அப்படின்னு சொல்லிட்டு, வெண்டைக்காய் நம்ம பச்சையாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற போது எல்லாருமே சொல்லுவாங்க அதில் ஒரு மாதிரி குழகுழப்பு தன்மை இருக்குது, அதனால் அது சாப்பிட பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெண்டைக்காயை நம்ம எப்படி சுவையூட்டி அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம், எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 100 கிராம் வெண்டைக்காய், ஒரு எலுமிச்சம்பழம், மிளகு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் இருந்தால் கூட போதும். தேவையான அளவு இந்து உப்பு. இப்போது அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வெண்டைக்காயை சுத்தம் செஞ்சு அதை தலையும் வாலையும் கட் பண்ணிவிட்டு அதை 4ஆக கீறிட்டு அதில் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு மிளகு ஜீரகத்தூள் இந்து உப்பு கலந்து நல்லா பெசரி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய குழகுழப்பு தன்மை வெளியிலையும் போகாது. அதே சமயம் நம்ம சாப்பிடும்போது குழகுழப்பு தன்மை தெரியாமல் சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் இங்கே செஞ்சு காமிக்க போகிறேன். இது இப்போ கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சுருக்கேன். ஆமாம், இப்போ இதனுடைய குழகுழப்பு தன்மை இதுக்குள்ளே தான் இருக்க போகுது. ஆனால் அந்த குழகுழப்பு தெரியாத அளவுக்கு நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம். இதை வாஷ் பண்ணி ஈரமெல்லாம் வச்சு நான் வச்சுருக்கேன். அதனால் இதை அப்படியே நறுக்கிக்கிறேன். ஏன்னா இதில் நமக்கு காய்க்குள்ளே பூச்சி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணுறதுக்காகவும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம இதை இந்த மாதிரி கீறி எடுத்து பார்த்துக்குறோம். அதே சமயம் நம்ம அதில் ஆட் பண்ணக்கூடிய காரம், புளிப்பு சுவைகள் அதில் ஆட் ஆகிறதுக்கும் அது உபயோகமாக இருக்கும். இப்போ இது மாதிரி ஒரு நாளைக்கு 5 வெண்டைக்காய் தினம் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்தில் இருந்து எல்லா சத்துக்களும், அதாவது இதில் ஆட் பண்ணுறோம். உப்பு தேவையான அளவு, ஜீரகத்தூள் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அந்த மிளகு ஜீரகத்தூளினுடைய சுவை, உப்பு, அந்த எலுமிச்சம்பழத்தினுடைய சாறு எல்லாம் சேர்ந்ததும் எடுத்து சாப்பிட்டோம்னா அப்படியே அது தனி சுவையாக இருக்கும். அதம் ரெடி பண்ணணும். இப்போ இந்த வெண்டைக்காயை நம்ம ஏன் பச்சையாக எடுத்துக்கிறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெண்டைக்காய் நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு பாகத்துக்கும் அது அவசியம் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு காய் அப்படிங்கிறது சித்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அது நிறைய நம்மளுடைய உடலில் உள்ள நீர்ச்சத்தை தக்க வைக்குது, ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது, நார்மல் ஆக்குது. அதாவது அதிகமும் இல்லாமல் குறைவும் இல்லாமல், குறைவாக இருக்கிறவங்களுக்கு அதிகப்படுத்தி நார்மல் பண்ணும், கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கம்மி பண்ணி நார்மல் பண்ணும். ஏன்னா எல்லாருமே ப்ரெஷருக்கு சரி செய்யுது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ கூட இருக்கிறவங்க சாப்பிட்லாம், குறைச்சிருக்கிறவங்க சாப்பிட்லாமா இந்த மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. 2 நபருமே சாப்பிட்லாம். எப்படி இருந்தாலும் அது குறைவாக இருந்தால் அதிகப்படுத்தி சமன் செய்யும், கூட இருந்ததுன்னா குறைச்சி சமன் செய்யும். ஆக மொத்தத்தில் ப்ரெஷரை நார்மலாக வச்சுக்கிறதுக்கு இது பயன்படுது. அடுத்தது மூட்டு வலி. நம்ம ஒரு 40 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா மூட்டு வலி, கை கால் குடைச்சல் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால் அப்படின்னா, நம்மளுடைய எலும்புக்கு இடையில் இருக்கக்கூடிய மஜ்ஜையில் ஒரு விதமான திரவத்தன்மை இருக்கும். அது ட்ரை ஆகும்போது தான் நமக்கு அந்த மூட்டு வலிகள் வருது. அதை ட்ரையாக விடாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த வெண்டைக்காய் பயன்படுது. ஸோ அதனால் வெண்டைக்காயை நீங்கள் பச்சையாக எடுத்துக்கும் போது உங்கள் கை கால் மூட்டு வலி, கை கால் குடைச்சல் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல், அதே சமயம் நீர்ச்சத்து உடம்புல சரிசம விகிதத்துலேயும் ப்ரெஷர் நார்மலாகவும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது பயன்படுது. இந்த சுவையூட்டப்பட்ட வெண்டையை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.